அனைவருக்கும் வணக்கம். பலசாலியான பீமன் வாயு பகவான் மூலம் பிறந்ததையும், துரியோதனனின் சகோதரி துச்சலை எவ்வாறு பிறந்தாள் என்பதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி கதையின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். பலவான்களில் சிறந்த பீமன் பிறந்த பிறகு பாண்டு உலகின் மிக சிறந்த ஒரு புத்திரனை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். இந்த உலகம் தெய்வ செயலையும் மனித செயலையும் ஆதாரமாக கொண்டு இயங்குகிறது. தேவர்களில் முதன்மையானவர் இந்திரன். அவர் அளவிட முடியாத சக்தியை கொண்டவர், சிறந்த பராக்கிரமத்தை கொண்டவர், சோர்வென்பதையே அறியாதவர், அளவற்ற மகிமைகளை கொண்டவர். அவரை ஆராதித்து உலகின் மிக சிறந்த புத்திரனை நான் பெறப்போகிறேன். அவர் மூலம் நான் பெறும் புத்திரன் உலகிலேயே மிக சிறந்த புத்திரனாக இருப்பான். அவன் போரில் மனிதர்களையும் மனிதர் அல்லாதவர்களையும் வெல்வான், தேவ அசுரர்களையும் தோற்கடிப்பான். ஆதலால் நான் அப்படிப்பட்ட மகிமை கொண்ட ஒரு புத்திரனை பெறுவதற்காக உடலாலும் மனதாலும் வாக்காலும் பெரும் தவம் செய்வேன் என்று மகரிஷிகளுடன் கூடி ஆலோசனை செய்து தன் மனைவியான குந்திக்கும் 1 வருட காலம் வரை உயர்ந்த நியமத்தை கடைபிடிக்கும்படி குந்திக்கு கட்டளையிட்டார் பாண்டு. அவ்வாறு கூறிய பாண்டு மிக சிறந்த தியானத்துடன் ஒற்றை காலில் நின்றபடி உக்கிரமான தவத்தை மேற்கொண்டார். சூரியோதயம் தொடங்கி சூரியன் மறையும் வரை இவ்வாறு பசி தாகங்களை அடக்கி கடும் தவம் செய்தார் பாண்டு. வெகு காலத்திற்கு பிறகு இந்திரன் பாண்டுவின் முன் தோன்றி, 3 லோகங்களிலும் பெயர் பெற்ற ஒரு புத்திரனை நான் உனக்கு வழங்குவேன். பிராமணர்களுக்கும் நண்பர்களுக்கும் பசுக்களுக்கும் காரியங்களை சாதிப்பவனும், பகைவருக்கு துயரத்தை உண்டு பண்ணுகிறவனும், உறவுகளை எல்லாம் மகிழ்விப்பவனும், எதிரிகளை எல்லாம் அழிப்பவனும் ஆகிய உலகின் சிறந்த புத்திரனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்ல, பாண்டு குந்தியை நோக்கி, பாக்கியவதியே, உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாகிய இந்திரன் நான் விரும்பியபடி உனக்கு புத்திரனை தரவிழுகிறார். மனிதருக்கு எட்டாத செய்கையை உடையவனும் சிறந்த புகழ் உள்ளவனுமான, பகைவரை அடக்கக்கூடிய, நீதியை அறிந்த மகா ஆத்மாவுமான, சூரியனுக்கு நிகரான பிரதாபம் கொண்ட, ஜெயிக்க முடியாதவனுமாகிய, சத்ரு கருமமுள்ள, பார்ப்பதற்கு மிக்க அழகானவனுமாக, ஆச்சரியமானவனுமாக, க்ஷத்ரிய சக்திகளுக்கெல்லாம் இருப்பிடம் கொண்டவனுமாகிய ஒரு சிறந்த புத்திரனை இந்திரனிடம் இருந்து பெறுவாயாக என்று பாண்டு குந்திக்கு கட்டளையிட்டார். அதன் பின் குந்தி தேவேந்திரனை அழைத்து அவரோடு கூடி அர்ஜுனனை பெற்றாள். அர்ஜுனன் பிறந்ததும் குந்தியே கார்த்த வீரியனுக்கு ஒப்பானவனும், சிவனுக்கு ஈடான பராக்கிரமம் கொண்டவனும், தேவேந்திரனைப் போல வெல்ல முடியாதவனும் ஆகிய இந்த உன் புத்திரன் உன் புகழை பரவச் செய்ய போகிறான். அதிதி என்பவளுக்கு விஷ்ணு எவ்வாறு ஆனந்தத்தை அபிவிருத்தி செய்தாரோ அவ்வாறே விஷ்ணுவுக்கு ஒப்பான அர்ஜுனன் உனக்கு மகிழ்ச்சியை அபிவிருத்தி செய்வான். இவன் மற்ற தேசத்தையும், சோமகர்களையும், சேதி தேசத்தவர்களையும், காசி தேசத்தவர்களையும், கருச தேசத்தவர்களையும் வெற்றி கொண்டு ராஜலட்சுமியை தன்னுடனே வைத்துக் கொள்வான். இவன் கைவன்மையினால் காண்டவ வனத்தில் அக்னி பகவான் எல்லா பிராணிகளின் கொழுப்பினாலும் மிகுந்த திருப்தியை அடையப் போகிறான். சிறந்த பலமுள்ள இவ்வீரன் தலைமையாக நின்று பல அரசர்களை ஜெயித்து தன் சகோதரர்களுடன் கூடி 3 அஸ்வமேத யாகங்களை நடத்துவான். இவன் பரசுராமருக்கு ஒப்பானவனாகவும், விஷ்ணு மற்றும் சிவனுக்கு ஒப்பான பராக்கிரமம் உடையவனாகவும், மிகச் சிறந்த வீரனாகவும், மிகுந்த புகழ் பெற்றவனுமாகவும் விளங்குவான். மேலும் சங்கரரான சிவனையே யுத்தத்தில் சந்தோஷிக்கச் செய்வான். சந்தோஷம் அடைந்த சிவனிடமிருந்து பாசுபதம் எனும் உயர்ந்த அஸ்திரத்தை பெறப்போகிறான். பலமான கவசங்களை கொண்ட அசுரர்களை, சிறந்த புஜங்களை கொண்ட உன் புத்திரன் இந்திரன் கட்டளையினால் வதம் செய்வான். தேவலோகத்தில் உள்ள தேவர்களின் அத்தனை அஸ்திரங்களையும் இவன் அடைவான். அது மட்டுமின்றி அழிந்து போன ராஜ்ய லட்சுமியையும் கொண்டு வரப்போகிறான் என்று ஓர் அசரீரி வாக்கு ஆனந்தமாய் கம்பீரமாய் ஒலித்தது. அர்ஜுனன் பிறந்ததும் இப்படிப்பட்ட ஆச்சரியகரமான வாக்கினை கேட்டால் குந்தி மட்டுமல்ல, சதஸ்ருங்க மலையில் வசித்த ரிஷிகளும், தேவ ரிஷிகளும், இந்திராதி தேவர்களும் உறக்க உச்சரிக்கப்பட்ட அந்த அசரீரி வாக்கை கேட்டு ஆனந்தம் கொண்டனர். ஆகாயத்தில் துந்துபிகளின் பெரும் முழக்கம் உண்டானது. பூ மாறி பொழிந்தது. பேரொளி கிளம்பியது. தேவர் கூட்டமானது அர்ஜுனனை கொண்டாடியது. கத்ருவின் புத்திரர்களாகிய நாகர்களும், வினதையின் புத்திரர்களாகிய கருடன் முதலியவர்களும், கந்தர்வர்களும், அப்சரஸ்களும், பரத்வாஜர், காசியபர், கௌதமர், விஸ்வாமித்திரர், ஜமதக்னி, வசிஷ்டர், மேலும் சூரியன் நாசமடைந்த போது தாமே உதயமாகி பிரகாசித்த அத்ரி பகவானாகிய பிரஜா சிருஷ்டி கர்த்தர்களும் மகான்களுமான சப்த ரிஷிகளும், மரீஷி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, தக்ஷர் ஆகிய அனைவரும் அர்ஜுனன் பிறந்தபோது அங்கு வந்தனர். கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் தேவலோக புஷ்ப மாலையை அணிந்து, தேவலோக வஸ்திரங்களை உடுத்தி, எல்லா அலங்காரங்களும் செய்து அர்ஜுனனை பற்றி கானம் பாடினர். அப்சரஸ்களின் கூட்டத்தார்கள் நர்த்தனம் புரிந்தனர்.
மகரிஷிகள் அனைவரும் அங்கே ஹோமம் செய்தனர். அழகுள்ள கந்தர்வராஜன் தும்புரு கந்தர்வர்களோடு சேர்ந்து கானம் பாடினார். பீமசேனன், உக்ரசேனன், ஊர்நாயு, அனகன், கோபதி, திருதராஷ்டிரன், சூரியவர்ச்சஸ், யுகபன், திரணபன், கார்ஷினி, குந்தி, சித்திரரதன், சாலிசிரஸ், பர்ஜன்யன், கலி, நாரதர், ருத்வான், பிரஹத்வான், பிரககன், பெரிய மனசுள்ள கராளன், பிரம்மச்சாரி, பகுகுணன், சுவர்ணன், விச்வாவசு, புவன்யு, சுஷிந்திரன், சரு, மிகவும் மதுரமாக பாடுவதில் பெயர் பெற்ற ஹாஹா ஹூஹு எனும் இருவர் ஆகிய இத்தனை பேரும் சதஸ்ருங்க மலையை அடைந்து அர்ஜுனனை கண்டு மனமகிழ்ந்து கொண்டாடினர். மிகுந்த பாக்கியமுள்ளவர்களும் நீண்ட கண்களும் உடையவர்களும் ஆகிய அப்சரஸ்கள் எல்லா பூசணைகளையும் அணிந்து கொண்டு உற்சாகத்துடன் ஆடி பாடினர். அனுசானை, அனவத்தியை, அலம்புஷை, மரீஷி, சுஷீகை, வித்யுத் பர்ணை, திலோத்தமை, அம்பிகை, லக்ஷனை, ஷேமை, தேவி, ரம்பை, மனோரமை, அஷிதை, சுபாகு, சுப்ரியை, வபுஸ், புண்டரீகை, சுகந்தை, சூரசை, பிரமாதினி, காம்யை, சாரத்வதி முதலிய பெண்கள் அங்கே ஆனந்தமாய் நர்த்தனம் செய்தனர். நீண்ட கண்களை உடைய மேனகை, சகஜன்யை, கர்ணிகை, புஞ்சிகஸ்தலை, ருதுஸ்தலை, கிருதாசி, விச்வாசி, ஊர்வசி, பூர்வசித்தி, உம்லோசை என்றும் பிரம்லோசை என்றும் பெயர் பெற்றவர்கள் ஆகிய 11 அப்சரஸ்களும் பாடினார்கள். தாதா, அர்யமா, மித்ரன், வருணன், அம்சன், பகன், இந்திரன், விவஸ்வான், பூஜா, பர்ஜன்யன், விஷ்ணு ஆகிய சூரியனை போல ஜொலிக்கும் இந்த 12 சூரியர்களும் அங்கே வருகை தந்து அர்ஜுனனை கண்டுகளித்தனர். மிருஹவ்யாதன், ஷர்பன், மிகுந்த புகழ்மிக்க நிருருதி, அஜய்கபாத், ஹகிர்புத்னியான், பினாகி, தகனன், ஈஸ்வரன், கபாலி, ஸ்தானு, பகவான் ஆகிய பகன் ஆகிய 11 ருத்ரர்களும் அர்ஜுனனை காண அங்கே வந்திருந்தனர். அஸ்வினி தேவர்களும் அஷ்டவசுக்களும் மிகுந்த பலமுள்ள மருத்துவர்களும் விசுவ தேவர்களும் சாத்தியர்களும் அர்ஜுனனை சுற்றிலும் நின்றிருந்தனர். தவமுள்ளவர்களும் மிகுந்த கோபமுள்ளவர்களும் மிகுந்த பலவான்களும் ஆகிய கார்கோடகன், வாசுகி எனும் நாகம், கச்சபன், குண்டன், தக்ஷன் எனும் மகாநாகன் ஆகிய இவர்களும் இன்னும் அநேக நாகர்களும் அங்கே வந்திருந்து விஜயனை கண்டுகளித்தனர். தார்க்ஷயன், அரிஷ்டநேமி, கருடன், அசி, தத்வஜன், அருணன், ஆருணியாகிய வினதையின் புத்திரர்கள் ஆகிய அனைவரும் அர்ஜுனனை காண அந்த சதஸ்ருங்க மலையில் கூடினர். விமானங்களிலும் மலை சிகரங்களிலும் இருந்து இங்கே கூறப்பட்ட தேவ கூட்டங்களை எல்லாம் தவத்தில் சித்தி பெற்ற மகரிஷிகள் மட்டும் கண்டுகளித்தனர். மற்ற சாதாரண ஜனங்களால் இந்த தேவ கூட்டங்களை காண முடியவில்லை. இப்படி ஒரு தேவர் கூட்டம் எவருடைய பிறப்பின் போதும் நிகழ்ந்ததே இல்லை. இந்த ஆச்சரியமான நிகழ்வை கண்ட மகரிஷிகளும் அர்ஜுனனுக்கு மரியாதைகளை செய்தனர். பாண்டு பூரண மகிழ்வோடு எல்லா தேவர்களையும் வருகை தந்திருந்த மற்ற அனைவரையும் பூஜித்தார். பூஜித்த பாண்டுவை நோக்கி, தேவர்களின் அனுகிரகத்தால் தர்ம தேவனின் அம்சமான யுதிஷ்டிரன் உனக்கு முதல் புத்திரனாக வாய்த்திருக்கிறான். வாயு பகவானின் அம்சமாக பலசாலியான எதிரிகளை அழிக்கும் பீமன் இரண்டாவதாக பிறந்திருக்கிறான். இந்திரனே நேராக இந்த அர்ஜுனன் வடிவில் பிறந்திருக்கிறான். இப்படி தேவர்களுக்கே நீ பிதாவாக இருப்பதால் உனக்கு மேலான புண்ணிய புருஷர் வேறு எவரும் அல்ல. நீ பிதிர்கடனிலிருந்து விடுபட்டு நிச்சயம் சொர்க்கத்தை அடைவாய் என்று வாழ்த்தினார்கள். வாழ்த்திய பின் தேவர் கூட்டம் அனைவரும் திரும்பி அவரவர் இருப்பிடம் சென்றனர். புத்திரன் மீது மோகம் கொண்ட பாண்டு குந்தியை மீண்டும் ஒரு அழகான பிள்ளையை பெற்றுத்தர கட்டளையிட்டார். இதற்கு மேல் புத்திரனை பெற நான் விரும்பவில்லை. 4ஆம் புத்திரன் வேண்டுமென என்னும் பெண் கற்பில்லாதவள் ஆவாள். 5ஆம் புத்திரனை விரும்பும் பெண் வேசி ஆவாள். இவற்றையெல்லாம் அறிந்த தாம் புத்தி தவறி இவ்வாறு பிதற்றுவது ஏன் என்று கோபமாய் கேட்டாள் குந்தி. இதன் பின் என்ன நடந்திருக்கும்? அடுத்த பதிவில் அதை காணலாம். நன்றி, வணக்கம்.